ஸோ கைஸ் வெல்கம் பேக் டு அஜாக் சைபர் செக்யூரிட்டி. ஸோ இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம பார்ட் டூ ஹவு டு சப்மிட் அண்ட் டிஜிட்டல் ஃபாரன்சிக் இன்வெஸ்டிகேஷன் ரிப்போர்ட் இன் கோர்ட் பார்ட் டூ பார்க்க போகிறோம். ஸோ பார்ட் ஒன் பார்க்கலாம், அதுக்கான லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். ஸோ மறக்காம போய் செக் பண்ணுங்க கைஸ். ஸோ நம்ம இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருப்போம் எக்ஸாமினர் குவாலிஃபிகேஷன். நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னு பார்த்தீங்கன்னா மெத்தடாலஜி. ஓகேவா, ஸ்கிப் பண்ண பாருங்க கைஸ். அகைன் நான் தான் சொல்கிறேன், ஸ்கிப் பண்ண பாருங்க. ஒரு இந்த பார்ட் ரொம்ப ஸ்கிப் பண்ண பாருங்க இந்த வீடியோவை, பிகாஸ் ஒரு இன்ஃபர்மேஷனும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா, ஸோ ஓகே, இப்போ மெத்தடாலஜியில் வந்துட்டு என்ன பண்ணுவேன்னு கேட்டிங்கன்னா, நான் எப்படி இன்வெஸ்டிகேட் பண்ணேன். ஓகேவா, இட்ஸ் நாட் அபவுட் லைக் எவிடன்ஸ் நான் சப்மிட் பண்ணல, பட் என்னோட எப்படி வந்துட்டு நான் மெத்தடாலஜி லைக் என்ன மெத்தடில் வந்துட்டு நான் வந்துட்டு அதை வந்துட்டு நான் அப்ரோச் பண்ணேன் அந்த கேஸ் அப்படின்றது தான் இந்த இடத்துல நீங்கள் மென்ஷன் பண்ணணும். ஸோ அதுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா, ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஜென்ரலாக மெத்தடாலஜி வந்துட்டு என்ன பண்ணணும், லைக் வாட் ஆர் த 5 ஸ்டெப்ஸ் ஃபார் ஐ யூஸ்ட் இன் எஸ்ஓபி, அதை நான் ஃபாலோ பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேசிக் ஐடியா மாதிரி கொடுத்துட்டு, உங்களோட கேஸோட பேசிக் ஐடியா மாதிரி இங்கே கொடுத்துட்டு, ஓகே இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஓகேவா, இது நான் இப்போ எப்படி இன்வெஸ்டிகேட் பண்ணுறேன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்துட்டு பேசிக் ரெக்கார்ட் ஆன் த அஃபெக்டட் டார்கெட். ஸோ ஒரு வெப்சைட் டெஸ்டிங் அப்படின்ற வரப்போ என்னோட ஐடியா வந்துட்டு எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஓகே அதோட ஃபஸ்ட்டு அதோட பேசிக் ஐபி அட்ரஸ் என்ன போர்ட்லாம் ஓப்பன் ஆயிருக்கு அப்படின்றத யூசிங் சம் டூல்ஸ் அண்ட் எக்ஸ்டென்ஷன்ஸ் வச்சு நான் ஃபைன் பண்ணுறேன். ஸோ அதுதான் இங்கே மென்ஷன் பண்ணியிருப்பேன் மெத்தடாலஜியில். ஸோ பேசிக் ரெக்கார்ட் ஆன் தி அஃபெக்டட் டார்கெட். ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு வேப்பலைசர் அப்படின்ற ஒரு எக்ஸ்டென்ஷன் யூஸ் பண்ணுறேன். ஸோ அது என்ன அப்படின்றத இங்கே நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி ஷோடன் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்கேன். செக்யூரிட்டி ஹெட்டர் அப்படின்ற ஒரு எக்ஸ்டென்ஷன் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கேன். அது பக்கத்துலேயே வந்துட்டு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் நீங்கள் மென்ஷன் பண்ணாது. அது என்ன, அந்த டூலுக்கான பர்பஸ் என்ன, அந்த டூலுக்கான யூசேஜ் என்ன அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்கணும். நெக்ஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா என்மேப். ஓகேவா, ஸோ என்மேப் அப்படின்ற டூல் பற்றி நான் மென்ஷன் பண்ணியிருப்பேன். தென் பர்ப் ஸ்பீட் பற்றி நான் மென்ஷன் பண்ணியிருப்பேன். ஸோ இந்த டூல்லாம் வச்சு நான் பேசிக்கான ஒரு லைக் பேசிக்கான இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணுறேன். ஐம் ஜஸ்ட் ரைட்டிங் த மெத்தடாலஜி, நாட் த ஸ்டெப்ஸ் ஆர் நாட் த ஸ்க்ரீன்ஷாட் ஆர் எவிடன்ஸ். ஓகே, அதெல்லாம் நெக்ஸ்ட் இதில் பண்ணுவோம். ஓகே, ஸோ இந்த ஒரு பேசிக் ரெக்கார்ட் முடிச்சோன்னே நான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, நான் இப்போ தான் வந்துட்டு அந்த மலிஷியஸ் ஆக்டிவிட்டி டாட் பிகேப்என்ஜி அந்த பிகேப்என்ஜி ஃபைலே இப்போ தான் நான் வந்துட்டு நான் இன்வெஸ்டிகேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணவே ஆரம்பிக்கிறேன். ஓகேவா, ஸோ அதுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்துட்டு கிரியேட் அ காப்பி ஆஃப் தி வயர்ஷார்க் பேக்கெட். ஸோ இப்போ எனக்கு மெயிலில் வந்திருக்க அந்த ஸ்பெசிஃபிக் பேக்கெட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு டூப்ளிகேட் காப்பி கிரியேட் பண்ணுறேன். ஸோ இது எதுக்கு பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, என்ஷூரிங் தி இன்டெகிரிட்டி அண்ட் த எவிடன்ஸ் இஸ் நாட் டேம்பர்ட் ஆர் எல்ஸ் டேமேஜ், அதுக்காக நான் பண்ணுறேன். ஸோ வந்த உடனே நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா ஹேஷ் வேல்யூ. கண்டிப்பாக கைஸ் நீங்கள் எந்த ஒரு இன்வெஸ்டிகேஷன் எடுத்தாலும் இந்த ஹேஷ் வேல்யூ வந்து நீங்கள் வெரிஃபை பண்ணியே ஆகணும். ஸோ இப்போ என்னோட கேஸில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா லைக் இப்போ என்னோட கேஸில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு பிகேப்என்ஜி ஃபைல் பண்ணுறேன். பட் உங்களோட கேஸில் வரும்போது வந்துட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்துட்டு இதர் இமேஜ் பண்ணுவீங்க, அதாவது உங்களோட ஹார்ட் டிஸ்கோ அப்படிலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோன் வந்துட்டு பார்த்தீங்கன்னா லைக் இமேஜ் பண்ணுவீங்க. ஸோ அதுக்கான லைக் ஹேஷ் ஃபைல் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்துட்டு செக் பண்ணுவீங்க. ஸோ இதுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா யூசிங் MD5 ஹேஷ் ஃபைல் நான் வந்துட்டு செக் பண்ணிக்கிறேன். ஸோ தட் அந்த அத்தென்டிசி ஆஃப் லைக் இன்டெகிரிட்டி ஆஃப் தி பேக்கெட் வந்துட்டு மெயின்டைன் ஆகுது செக் பண்ணுறதுக்காக இந்த ஹேஷ் வேல்யூ நான் யூஸ் பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, அந்த பிகேப் ஃபைல் அந்த இப்போ ஒர்க் பண்ணுறதே வந்துட்டு பார்த்தீங்கன்னா டாட் பிகேப் ஃபைல் அந்த ஒர்க்கிங் காப்பியில் தான் வந்து நான் இப்போ நான் ஒர்க் பண்ணவே போகிறேன். என்னோட மெயின் எவிடன்ஸை நான் தொடவே மாட்டேன். ஓகேவா, ஸோ ஒர்க்கிங் காப்பியில் நீங்கள் ஒர்க் பண்ணணுமே, ஞாபகம் வச்சுக்கோங்க, மெயின் எவிடன்ஸில் நீங்கள் ஒர்க் பண்ணவே கூடாது. ஸோ அதை நான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கேன். அண்ட் தென் ஃபில்டரிங் த டிராஃபிக். ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த ஐபி அட்ரஸ், போர்ட் நம்பர், ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த யூசிங் ஃபில்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட கன்வீனியன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி அந்த வயர்ஷார்க்கில் நான் மாற்றிக்கிறேன். அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா ரெக்கார்ட் கீ இன்ஃபர்மேஷன், லைக் என்னென்ன இன்ஃபர்மேஷன்லாம் என்னால் ஃபெச் பண்ண முடியும் அப்படின்றத இந்த இடத்துல மென்ஷன் பண்ணியிருக்கேன். சோர்ஸ், டெஸ்டினேஷன் ஐபி, டைம் ஸ்டாம்ப்ஸ் அப்படின்றத. அதுக்கடுத்து யூசிங் டைம் ஸ்டாம்ப்ஸ் அண்ட் ஃபில்டர்ஸ். ஸோ உங்களுக்கு அந்த நெட்வொர்க் பேக்கெட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களால் ஃபில்டர் யூஸ் பண்ண முடியும், அதை நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ ஐடென்டிஃபைங் தி டைப் ஆஃப் அட்டாக். ஸோ இதெல்லாம் பண்ணோன்னு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தான் என்னென்ன அட்டாக்லாம் யூஸ் ஆயிருக்கு, என்னென்ன அட்டாக்லாம் அதில் எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்றத வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல மென்ஷன் பண்ணியிருப்பேன். அண்ட் தென் யூசிங் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். ஸோ இதெல்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா வயர்ஷார்க்கில் வந்துட்டு லைக் நீங்கள் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அப்படின்ற ஒரு காலம்குள்ளே போனீங்கன்னா யூ கேன் ஜஸ்ட் கெட் these kinds of information like flow graphs, conversation statistics, protocol error. இதெல்லாம் வந்துட்டு நான் ஸ்க்ரீன்ஷாட்ஸில் காட்டுறேன் நெக்ஸ்ட்டு. பட் இப்படி தான் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு ப்ரிப்பேர் பண்ணணும். லைக் உங்களோட மெத்தடாலஜி என்ன, ஒரு ஸ்டெப்பாக நீங்கள் என்ன பண்ணீங்க அப்படின்றத இந்த இடத்துல நீங்கள் மென்ஷன் பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா எவிடன்ஸ் இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபைனலி வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொடியூசிங் அ ரிப்போர்ட். ஸோ லைக் த்ரூ வயர்ஷார்க் வழியாக நீங்கள் ரிப்போர்ட் வந்துட்டு ப்ரொடியூஸ் பண்ணலாம். அந்த மேனுவலாக கூட நீங்கள் எழுதலாம். அதான் ஃபைனலாக இந்த இடத்துல மென்ஷன் பண்ணியிருப்பேன். ஸோ இதுதான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா லைக் நம்மளுக்கு இந்த இன்வெஸ்டிகேஷன்
மெத்தடாலஜி இப்படிதான் உங்களோட மெத்தடாலஜி எப்படி இருக்குது அப்படின்றத நீங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பா மென்ஷன் பண்ணணும் கைஸ். ஸோ இதோட வந்துட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம பார்ட் 2 முடிச்சுக்கலாம். பார்ட் 3 ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். நீங்க கலெக்ட் பண்ண இன்ஃபர்மேஷன் என்ன பண்ணுவீங்க அப்படின்றத பார்ப்பீங்க. ஆனா ஃபைனலா ஒரு 2, 3 ஸ்டெப் இருக்குது. அதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ நெக்ஸ்ட் வீடியோல நம்ம பார்ப்போம் கைஸ். தேங்க் யூ.